friends, welcome to Venumadhu's kitchen. இன்னைக்கு வந்து நாம பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான prawn gravy தான். சோ நீங்க thumbnailல பார்த்த மாதிரி ஒரு டிஃபரண்டான ஒரு ரெசிபி. சோ இப்போ வந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படினா ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், டொமேட்டோ. சோ இந்த மாதிரி பெரிய ஸ்லைஸாவே கட் பண்ணிருக்கேன். ஏனா வந்து நம்ம வறுத்துட்டு எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போறோம். சோ அந்த பேஸ்ட்ல வந்து நம்ம prawn வச்சு ஒரு கிரேவி பண்ணும்போது சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா. சோ ஹீரோ ஆஃப் தி ரெசிபி prawn இங்க ரெடியா இருக்கு. சோ நான் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் டர்மரிக் போட்டு. சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் செக் அவுட் தி ரெசிபி. ஃபர்ஸ்ட் நம்ம கிரேவிக்கு எண்ணெய் சூட் பண்ணிடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு சீரகம் ஃப்ரை ஆனதும் ஆனியன் சேர்த்துடலாம். கியூப்ஸா கட் பண்ணிருக்கேன். ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் பூண்டு ஒரு 4-5 பல் சேர்த்துக்கலாம். அதே போல இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிரீன் சில்லி வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிற வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இதோட தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி தக்காளி இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதும் மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். மிக்ஸி ஜார்ல மாத்தியாச்சு, பேஸ்ட் பண்ணிடலாம். அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம பேஸ்ட் சேர்த்துடலாம். கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா பேஸ்டோடது இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து எண்ணெயில வதக்கும் போது நல்லா வந்து பச்சை வாசனை போகும். ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. இப்போ ஆயில் இது நல்லா வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். அடுத்ததுல கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்ததும் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். திருப்பி இது இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி போட்டோம்னா தனியா வரணும். அடுத்து நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஒரு கொதி வரட்டும் இருக்கட்டும். எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்ததும் நம்ம இதுல ப்ரான் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொதிக்கும் போதே கொஞ்சம் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. இருக்கட்டும். இப்போ ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ப்ரான் வந்து சூப்பரா குக் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்ல கொத்தமல்லி வந்து கொஞ்சம் தூவிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பர்பான நம்மளோட ப்ரான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து சுட சுட சாதத்தோட எக்ஸலண்டான காம்பினேஷன். கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் Venumadhu's Kitchen. Thanks for watching. Bye.